Welcome to 12th standard maths class. We are going to see unit 7 applications of differential calculus, monotonicity of functions. Monotonicity அப்படினா கொடுத்திருக்கிற function increasing function decreasing function இத find out பண்றது தான் monotonicity. So increasing function and decreasing function. Theorem 7.7 லியும் increasing and decreasing function உடைய formulas நம்ம பார்ப்போம். Stationary point, critical point, absolute maxima and minima, extreme value theorem. Now ஒரு கிராஃபை நீங்கள் பார்க்கும்போது அதில் கேர்வ் இருக்கும், அது எந்த இடத்துல இன்க்ரீஸ் ஆகுது எங்கே டிக்ரீஸ் ஆகுது அப்படிங்கிறத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இப்போ பாருங்கள், இது கிராஃபிக்கலாக எப்போவுமே கேர்வ் வந்து இன்க்ரீஸிங்காக டிக்ரீஸிங்காக அப்படின்னு பார்க்குறதுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருந்து தான் நம்ம பார்ப்போம். ஸோ இதுதான் லெஃப்ட் ஹேண்ட் சைட் இல்லையா? ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருந்து பாருங்கள், கேர்வ் இன்க்ரீஸ் ஆகுது. ஓகே, ஸோ திஸ் இஸ் செட் டு பி இன்க்ரீஸிங். ஸோ திஸ் இஸ் இன்க்ரீஸிங், அந்த கொடுத்துருக்கிற இன்டர்வல்குள்ளே இன்க்ரீஸ் ஆகுது. அந்த இங்கே நியூட்ரலாக இருக்குது, இங்கே இன்க்ரீஸும் ஆகலை டிக்ரீஸும் ஆகலை, இங்கே ரெட் பாயிண்ட். ஓகே, ஸோ அந்த பாயிண்டில் நீங்கள் ஒரு லைன் ட்ரா பண்ணிங்கன்னா அது டேன்ஜென்ட். அந்த டேன்ஜென்ட் எக்ஸ் ஆக்சிஸ்க்கு பேரலாக இருக்கும். ஸோ அதனால தான் ஸ்லோப் ஆஃப் த டேன்ஜென்ட் விச் இஸ் பேரலல் டு எக்ஸ் ஆக்சிஸ் இஸ் 0 அப்படின்னு சொல்கிறோம். டிஒய் பை டிஎக்ஸ் இஸ் நத்திங் பட் ஸ்லோப். அண்ட் அகெயின் இங்கே வாங்க, இந்த சைடு இப்போ டிக்ரீஸ் ஆகுது. ஓகே, ஸோ இந்த இன்டர்வல்லேருந்து அது ஒரு கொடுத்துருக்கிற இன்டர்வல்குள்ளே நம்ம சொல்லணும் இன்க்ரீஸிங்காக டிக்ரீஸிங்காக அப்படின்னு. பட் த்ரூ அவுட் த இன்டர்வல் நீங்கள் பார்த்தீங்கன்னா த கர்வ் இஸ் இன்க்ரீஸிங் அண்ட் டிக்ரீஸிங். பட் கொடுத்துருக்கிற இன்டர்வல்குள்ளே இன்க்ரீஸ் ஆகுது, எந்த இன்டர்வல்குள்ளே இன்க்ரீஸ் ஆகுது எந்த இன்டர்வல்குள்ளே டிக்ரீஸ் ஆகுது அப்படிங்கிறத நம்ம ஸ்டேட் பண்ணணும். இப்போ இந்த இடத்துல ஸோ இந்த எக்ஸ் ஆக்சிஸ், ஸோ இந்த இன்டர்வல்ல இருந்து பாருங்கள் எதுங்க டிக்ரீஸ் ஆகுது. ஸோ நம்ம எக்ஸ் ஆக்சிஸில் எடுத்து பார்க்கும்போது திஸ் இஸ் த இன்டர்வல் விச் where the curve decreases. Again இங்கே நியூட்ரலாக இருக்குது, இங்கே டேர்ன் ஆகுது இல்லையா, இங்கே நியூட்ரலாக இருக்குது. இந்த பாயிண்டில் நீங்கள் ஒரு லைன் ட்ரா பண்ணிங்க அப்படின்னா அது பேரலாக இருக்கும் எக்ஸ் ஆக்சிஸ்க்கு. அகெயின் இட் இஸ் இன்க்ரீஸிங். ஸோ எப்பவுமே இன்க்ரீஸிங் ஃபங்க்ஷன் அப்படின்னா டிஒய் பை டிஎக்ஸ் இஸ் பாசிட்டிவ். அதாவது இந்த இடத்துல ஒரு ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் எக்ஸ்ன்றதை கொடுத்துருவாங்க அல்லது ஒய்ன்றதை கொடுத்துருவாங்க, அதை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவோம். ஓகே, அதுதான் டிஒய் பை டிஎக்ஸ். ஸோ இந்த எக்ஸ் ஆக்சிஸ் எங்கெல்லாம் இன்க்ரீஸ் ஆகுதோ அந்த பாயிண்ட் எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸில் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணும்போது பாசிட்டிவில் வந்ததுன்னா அந்த பாயிண்டில் ஓகே அது இன்க்ரீஸ் ஆகுது, கிராஃப் வந்து இன்க்ரீஸிங்கில் இருக்குது அப்படின்னு அர்த்தம். அண்ட் கரெக்டாக இந்த பாயிண்டில் ஓகே இங்கே எக்ஸ் ஆக்சிஸ்க்கு நேராக சே திஸ் இஸ் 2ன்னு அசியூம் பண்ணிக்கோங்க. எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் எக்ஸ் இருக்கிற இடத்துல நீங்கள் 2 சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் அதாவது டிஒய் பை டிஎக்ஸுங்கிறது 0 தான் வரும். ஓகே, இது டிக்ரீஸிங். ஸோ இங்கே எக்ஸ் ஆக்சிஸ் இருக்கு இல்லையா, இந்த இன்டர்வல்குள்ளே நீங்கள் எந்த பாயிண்ட் வேணாலும் நீங்கள் எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்கள், எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸில் நெகட்டிவில் தான் வரும் ஆன்சர். ஸோ அதனால தான் டிஒய் பை டிஎக்ஸ் இஸ் நெகட்டிவ். ஓகே, நெக்ஸ்ட் மோனோடானிசிட்டி ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ். இட் மீன்ஸ் தட் த பிஹேவியர் ஆஃப் இன்க்ரீஸிங் ஆர் டிக்ரீஸிங், அந்த கிராஃப் இன்க்ரீஸ் ஆகுதா டிக்ரீஸ் ஆகுதா அதோடைய பிஹேவியரை பற்றி பேசுகிறது தான் மோனோடானிசிட்டி ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ். Definition 7.4. A function f of x is said to be an increasing function in an interval I if a is less than b, which implies that f of a is less than or equal to f of b for all a b belongs to the interval. இது கிராஃபிக்கலாக பார்த்தீங்கன்னா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். This is x axis and y axis. ஸோ கிராஃபில் இது ஒரு பார்ட், கர்வில் இது ஒரு பார்ட், இன்க்ரீஸிங் பார்ட்டை மட்டும் நம்ம எடுத்திருக்கோம். ஓகே, ஸோ இங்கே ஏதாவது 2 பாயிண்ட் நீங்கள் எடுத்துக்கோங்க. இன்க்ரீஸிங் ஃபங்க்ஷனில் ஏதாவது 2 பாயிண்ட் x1 x2 தட் இஸ் நத்திங் பட் ஏபி நம்ம இங்கே கொடுத்துருக்கோம் இல்லையா டெஃபினேஷனில். இங்கே x1 x2ன்னு இருக்குது, ஏபின்னு நீங்கள் கொடுத்துக்கலாம் இதை. ஓகே, அண்ட் சி தட் x1 இஸ் லெஸ் தென் x2 டெஃபினேஷனில் a இஸ் லெஸ் தென் b அப்படின்னு கொடுத்துருக்கோம். அப்போது இங்கேருந்து ஒரு லைன் கர்வை டச் பண்ணுற மாதிரி ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. x2லேயும் ஒரு லைன் ஒரு பாயிண்ட்டை டச் பண்ணுற மாதிரி லைன் ட்ரா பண்ணுங்கள். இப்போ கம்பேர் பண்ணுங்கள், இந்த ஹைட்டில் எஃப் ஆஃப் x1 எஃப் ஆஃப் x2 எது கிரேட்டராக இருக்குது? எஃப் ஆஃப் x2 தான் கிரேட்டராக இருக்குது. பிகாஸ் இட்ஸ் இன்க்ரீஸிங் இல்லையா, அண்ட் ஏ இஸ் லெஸ் தென் பின்னும் போது கட்டாயம் இது தான் கிரேட்டராக இருக்கும், இந்த ஹைட் தான் கிரேட்டராக இருக்கும். எஃப் ஆஃப் x1 இதை கம்பேர் பண்ணும் போது லெஸ்ஸாக இருக்கும், அதனால தான் எஃப் ஆஃப் x1 இஸ் லெஸ் தென் எஃப் ஆஃப் x2. திஸ் இஸ் ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீஸிங் ஃபங்க்ஷன். இதுலேயே இன்க்ரீஸிங் ஃபங்க்ஷன் ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீஸிங்னு இருக்கும். ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீஸிங்கில் அந்த நியூட்ரலாக ஒரு பாயிண்ட் வரும் இல்லையா, ஸோ இதை வந்து ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீஸிங் ஃபங்க்ஷனில் இதை நம்ம இன்க்ளூட் பண்ண மாட்டோம். வெறும் இன்க்ரீஸிங் ஃபங்க்ஷன் அப்படின்னா இந்த இன்டர்வல்லையும் நம்ம இன்க்ளூட் பண்ணுவோம். ஓகே, ஸோ இஃப் x1 இஸ் லெஸ் தென் x2 விச் இம்ப்ளைஸ் தட் f of x1 இஸ் லெஸ் தென் f of x2. திஸ் இஸ் அன் இன்க்ரீஸிங் ஃபங்க்ஷன். ஸோ அங்கே x1 x2 பதில் இங்கே ab அப்படின்றது இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் Definition 7.5. A function f of x is said to be a decreasing function
in an interval I if a is less than b, which implies that f of a is greater than or equal to f of b for all ab belongs to the interval. இங்க a is less than b தான் இங்க எடுத்திருக்கோம். பட் இங்க பாருங்க f of a is greater than or equal to f of b ன்னு வரும் if f of x is a decreasing function. ஆனா இங்க a is less than b னா f of a is less than or equal to f of b which is an increasing function. Okay, இந்த இடத்துல f of a is greater than or equal to f of b where a is less than b. இது கிராஃபிக்கலா நம்ம பார்க்கலாம். ஸோ எப்பவுமே லெஃப்ட் சைட்ல இருந்து தான் கர்வை நம்ம பார்ப்போம் இன்க்ரீஸ் ஆகுதா டிக்ரீஸ் ஆகுதான்ட்டு. ஸோ டிக்ரீஸிங் தான் ஆகுது. திஸ் இஸ் அ டிக்ரீசிங் ஃபங்க்ஷன். ஸோ ஒரு பர்டிகுலர் கர்வை மட்டும் நம்ம எடுத்திருக்கோம். டிக்ரீஸ் ஆகிற இடத்துல மட்டும் இன்டர்வல் நம்ம எடுத்திருக்கோம். Say x1 and this is x2. x1 must be less than x2. a b ன்னு கூட நீங்க அதை சொல்லிக்கலாம். Okay, now compare the height. This is f of x2 and this is f of x1. எது greater? f of x1 தானே greater because இது decrease ஆகும்போது x1 less than x2 எடுக்கும்போது கட்டாயம் இதுதான் greater இருக்க போகுது. Therefore f of x1 is greater than f of x2. வெறும் greater ன்னு எழுதணும் அப்படின்னா strictly decreasing function. இங்க greater than or equality sign வந்தது அப்படின்னா வெறும் டிக்ரீசிங் ஃபங்க்ஷன். அங்கே ஸ்ட்ரிக்ட்லின்ற வேர்ட் யூஸ் பண்ண மாட்டோம். பிகாஸ் ஏன் இங்கே ஸ்ட்ரிக்ட்லின்ற வேர்ட் யூஸ் பண்ணல அப்படின்னா இந்த பாயிண்ட் வந்து நியூட்ரலாக இருக்கும். இட்ஸ் நெய்தர் இன்க்ரீசிங் நார் டிக்ரீசிங். ஸோ அதை இன்க்ளூட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஸோ இது இன்க்ரீசிங் அப்படின்னு சொல்லுவோம். அதை இன்க்ளூட் பண்ணாமல் இருந்தோம் அப்படின்னா ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீசிங்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ திஸ் இஸ் செட் டு பி டிக்ரீசிங் ஃபங்க்ஷன். Theorem 7.7. If the function f of x is differentiable in an open interval ab, then we say if d by dx of f of x is greater than or equal to 0 for all x belongs to the open interval ab, then f of x is increasing in the interval open interval ab. d by dx of f of x அப்படினா this is f dash of x, f dash of x which is greater than or equal to 0. x அப்படிங்கிறது ஓப்பன் இன்டர்வல் ab குள்ள. ஸோ அதில் இருக்கிற பாயிண்ட்ஸ் எல்லாம் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணும்போது if it satisfies f dash of x is greater than or equal to 0, then we say that f of x is increasing in the interval, அதாவது ஓப்பன் இன்டர்வல் ab. நெக்ஸ்ட் ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீசிங்னா என்னன்னு பார்க்கலாம். இப்போ வெறும் சாதாரணமாக இன்க்ரீசிங் சொல்றதுக்கும் ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீசிங் சொல்றதுக்கும் இங்கே உள்ள டிஃப்ரென்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஈக்குவாலிட்டி சைன் இல்லை. ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீசிங் பிகாஸ் say this is a graph. increasing function பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம். say this is increasing. so increase ஆகி ஒரு பர்டிகுலர் இடத்துல டர்ன் ஆகி அது டிக்ரீஸ் ஆகும் இல்லையா. இங்க நியூட்ரலா இருக்கும். அது neither increasing nor decreasing. so இந்த இடம் நம்ம வந்து f dash of x is equal to 0 ன்னு சொல்லுவோம். f dash of x is equal to 0. so இந்த பார்ட் increasing part இந்த இடத்துல கரெக்டா ஒரு பாயிண்ட் நியூட்ரலா இருக்கும். அந்த பாயிண்ட்ல it's neither increasing nor decreasing. so அது include ஆகாம இருந்ததுன்னா அது strictly increasing. okay, so first derivative is greater than 0 வா வந்ததுன்னா f of x is strictly increasing in the interval open interval a b. so graphically நீங்க பாருங்க. so curve increasing அப்படின்றத செக் பண்றதுக்கு நீங்க எப்பவுமே லெஃப்ட் சைடுல இருந்து தான் கிராஃப் பார்க்கணும். பாருங்க it increases. so அதனால தான் increasing. it increases and in the point நியூட்ரலா இருக்கும். ஓகே, ஸோ இந்த பாயிண்ட்ல நீங்க ஒரு டான்ஜென்ட் ட்ரா பண்ணீங்கன்னா அது எக்ஸ் ஆக்சிஸ்க்கு பேரலா இருக்கும். f dash of x is equal to 0. இது எல்லாமே f dash of x is greater than 0. இது அந்த பாயிண்ட் நம்ம இன்க்ளூட் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த இன்டர்வல் வரைக்கும் நம்ம இன்க்ளூட் பண்ணோம்னா f dash of x strictly increasing சொன்னோம்னா f dash of x is greater than 0. சாதாரணமா இன்க்ரீசிங் சொன்னோம்னா f dash of x is greater than or equal to 0 and இங்க டிக்ரீஸ் ஆகுது. இங்க f dash of x is less than or equal to 0. decreasing functionனா f dash of x is less than or equal to 0. so increasing functionல first derivative positive ல தான் வரணும். அதாவது greater than or equal to 0, greater than 0. decreasing function அப்படினா dy by dx first derivative நெகட்டிவ்ல வந்ததுன்னா அது decreasing function. எக்ஸாக்ட்டா 0 வந்தது அப்படினா it's neither positive nor negative. எக்ஸாக்ட்டா 0 வந்தது அப்படினா அந்த லைன் ஆனது அதாவது இந்த பாயிண்ட்க்கு நேரா ஒரு லைன் டிரா பண்ணோம் அப்படினா x ஆக்சிஸ்க்கு parallel இருக்கும் அந்த tangent. so dy by dx அதாவது m is equal to 0 அப்படினாலே slope of the line is parallel to x axis and f of x is decreasing in the interval ab if the first derivative is less than or equal to 0. அது இப்பதானே பார்த்தோம். decreasing less than or equal to strictly decreasing na inga equality sign irukadu. அதுதான் next definition.
Next theorem, f of x is strictly decreasing in the interval ab if d by dx of f of x is less than 0 for all x belongs to the open interval ab. Next, stationary point na enna paakalam. Definition 7.6, a stationary point x naught comma f of x naught of a differentiable function f of x is where f dash of x naught is equal to 0. So look at this graph, observe this graph. இங்க நிறைய tangents draw பண்ணலாம், இங்கெல்லாம் tangents நிறைய draw பண்ணலாம். பட் பர்டிகுலரா இந்த பாயிண்ட்ல நம்ம tangent draw பண்ணும்போது அது x axisக்கு parallel-ஆ இருக்கும். ஸோ இந்த பாயிண்ட் எங்க இருக்கு, x உடைய வேல்யூ 2. ஸோ இந்த இடம் தான் நம்ம கிரிட்டிக்கல் பாயிண்ட்னு சொல்லுவோம். 2ங்கிறது கிரிட்டிக்கல் பாயிண்ட், அதுதான் x நாட் அப்படின்ட்டு இங்க டெஃபினிஷன்ல இருக்கு. x நாட் which is a critical point. f of x நாட்ங்கிறது ஸோ இதுக்கு நேரா this is y இல்லையா, f of x னு சொல்லு, this is 1. அதாவது இந்த பாயிண்ட் நம்ம கோஆர்டினேட்ஸ் எழுதும்போது 2,1. 2ங்கிறது ஒரு ஸ்பெஷல் பாயிண்ட். என்ன அப்படின்னா கிரிட்டிக்கல் பாயிண்ட். அந்த பாயிண்ட்டுக்கு நேரா லைன் டிரா பண்ணீங்கன்னா அந்த லைன் ஆனது we say that it is a tangent which is parallel to x axis. So அதுதான் நம்ம கிரிட்டிக்கல் பாயிண்ட்னு சொல்றோம். So x is equal to 2 நம்மோது y is equal to 1. அதுதான் இங்க டெஃபினிஷன்ல x naught comma f of x naught அப்படின்னு சொல்றோம். ஓகே, where f dash of x naught is equal to 0. And then so இதுவும் எக்ஸாம்பிள் தான். ஸோ இங்கே பாருங்க, இங்கே டேர்ன் ஆகுது, இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் ஒன்று இருக்கும், அந்த பாயிண்ட்டுக்கு நேராக நம்ம ஒரு லைன் ட்ரா பண்ணோம்னா அது டேஞ்சன்ட் எக்ஸ் ஆக்சிஸ்க்கு பேரலாக இருக்கும். ஸோ 1, -6 -6க்கு நேராக இருக்குது. அதே போல் இதுவும் ஸ்டேஷனரி பாயிண்ட் தான், டேர்னிங் பாயிண்ட் இருக்குது. இந்த பாயிண்ட்டுக்கு நேராக ஒரு லைன் நம்ம ட்ரா பண்ணோம் அப்படின்னா அது லைனானது டேஞ்சன்ட்டாக இருக்கும், எக்ஸ் ஆக்சிஸ்க்கு பேரலாக இருக்கும். ஸோ அப்போ இந்த பாயிண்ட் -2 நம்ம கிரிட்டிக்கல் பாயிண்ட்னு சொல்லுவோம். டெஃபினேஷனில் x நாட்னு கொடுப்போம். ஓகே, f of x நாட் அதாவது இதுக்கு நேராக y உடைய வேல்யூ நீங்கள் பார்த்தீங்கன்னா 21 அப்படின்னு இருக்கும். ஓகே, இந்த ஸ்டேஷனரி பாயிண்ட்டை நம்ம எப்படி ஆப்டைன் பண்ணுறோம், இந்த கிரிட்டிக்கல் நம்பர் எப்படி ஆப்டைன் பண்ணுறோம் x நாட் அப்படின்னா f of xங்கிற ஃபங்க்ஷன் இருக்கும், அதில் put f dash of x is equal to 0. அங்கே xக்கு வேல்யூஸ் கிடைக்கும் இல்லையா, அதுதான் கிரிட்டிக்கல் பாயிண்ட். x நாட் is a critical point. Okay. Next, absolute maxima and minima. The absolute maxima and absolute minima are referred to describing the largest and smallest values of a function on an interval. In the definition paranga, let x naught be a number in the domain D of a function f of x. Then f of x naught is the absolute maximum value of f of x on the domain D if f of x naught is greater than or equal to f of x for all x belongs to the domain D, and f of x naught is the absolute minimum value of f of x on the domain D if f of x naught is less than or equal to f of x for all x belongs to the domain D. So இதோட டெஃபினிஷனை கிராஃபிக்கலாகவும் ஒரு சம்மில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். x நாட் அப்படிங்கிறது ஒரு கிரிட்டிக்கல் நம்பர். ஓகே, now absolute extrema, extremana maximum and minimum. ஸோ ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருப்பாங்க, ஒரு க்ளோஸ்ட் இன்டர்வல் இருக்குன்னு அசியூம் பண்ணிக்கோங்க. இதை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணி put f dash of x is equal to 0 போட்டு கிரிட்டிக்கல் நம்பர்ஸ் நம்ம ஆப்டைன் பண்ணோம் அப்படின்னா லைக் -3ங்கிறது கிடைக்கும். ஐ மீன் இந்த இடத்துல this is not -3, இங்கே எங்கெல்லாம் கர்வ் டேர்னிங்கில் இருக்கும் -2ன்றது கிடைக்கும். put f dash of x is equal to 0 அப்படின்னா என்னென்ன வேல்யூஸ் கிடைக்கும் நமக்கு, -2. அப்புறம் கர்வ் எங்கே டேர்ன் ஆகுதுன்னு பாருங்க, இந்த இடத்துல டேர்ன் ஆகுது. ஓகே, and then 1 அப்படிங்கிறது கிடைக்கும். -2 and 1 will be the critical numbers. ஓகே, இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா put f dash of x is equal to 0 அப்படின்னா. இப்போ இது கிராஃபிக்கலாக நம்ம இங்கே பார்க்கும்போது இந்த கிராஃபில் டோட்டலாகவே மேக்ஸிமம் வேல்யூ ஹையஸ்ட் பாயிண்ட் எங்கே இருக்குது அப்படின்னும் போது இதுதான் ஹையஸ்ட் பாயிண்ட். ஸோ இதுதான் நம்ம அப்சல்யூட் மேக்ஸிமம் சொல்லுவோம். அண்ட் தென் அப்சல்யூட் மினிமம் பார்க்கும்போது இந்த இடத்துல தான் வருது அப்சல்யூட் மினிமம். பட் இவங்க க்ளோஸ்ட் இன்டர்வல் -3லேருந்து 0க்குள்ளே கொடுத்துருக்காங்க அப்படின்னா இதுக்குள்ளே தான் நம்ம பார்க்கணும். -3லேருந்து 0க்குள்ளே தான் நம்ம பார்க்கணும். இதில் எது அப்சல்யூட் மேக்ஸிமம், அப்சல்யூட் மினிமம்? இந்த இன்டர்வலுக்கு எக்ஸீடாக இருக்கிற இடத்துல நீங்கள் பார்க்கக்கூடாது கிராஃப், இந்த ரெட் லைனை மட்டும் தான் பார்க்கணும். இதில் இப்போ எது அப்சல்யூட் மேக்ஸிமம் போது at x is equal to -2, y is equal to 13. ஓகே, ஸோ அப்சல்யூட் மேக்ஸிமம் வேல்யூனா 13. அண்ட் இந்த ரெட் கர்வ் இருக்கு இல்லையா, இதுக்குள்ளே தான் இந்த இன்டர்வல்குள்ளே தான் மினிமம்ன்றதையும் நம்ம செக் பண்ண போகிறோம். பாருங்க, இது மினிமமா கிராஃபில் இருக்கிறதுலேயே இதுதான் ரெட் கலர் லைனில் பார்த்தீங்கன்னா இதுதான் லோவஸ்ட் பாயிண்ட்ல இருக்கு. ஓகே, ஸோ x is equal to 0 போது y is -7. therefore the absolute minimum value is -7. ஸோ கிராஃபிக்கலாக நம்ம இப்படி தான் செக் பண்ணுவோம், இப்படி தான் பார்ப்போம். நான் இது பாருங்க,
this is a curve. இதுல lowest point பாருங்க இந்த இடத்துல இருக்கு, black dot இருக்கு பாருங்க. அதனால absolute minimum அப்படிங்கிறது இந்த இடத்துல இருக்கு, இந்த ஃபங்க்ஷன்ல இருக்கு. பட் absolute maximum கிடையாது, because ரெண்டு சைடும் curve extend ஆயிட்டே இருக்கு. மைனஸ் இன்ஃபினிட்டி இன்ஃபினிட்டி இந்த இன்டர்வலை நம்ம செக் பண்ணும்போது absolute minimumங்கிறது இருக்கு, பட் absolute maximumங்கிறது இல்லை. it keeps on increasing. ரெண்டு சைடும் இது இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கும். ஓகே, and இங்க ரெண்டு சைடும் it extends on both the sides. Therefore f of x has no absolute extrema, maximum absolute maximum கிடையாது, absolute minimum கிடையாது, மைனஸ் இன்ஃபினிட்டில இருந்து இன்ஃபினிட்டி வரைக்கும். அண்ட் இதுவும் மைனஸ் இன்ஃபினிட்டில இருந்து இன்ஃபினிட்டி வரைக்கும் நம்ம செக் பண்றோம். ஸோ கர்வ் இது இப்படி எக்ஸ்டெண்ட் ஆயிட்டு லைக் திஸ். ஓகே, ஸோ இங்க அப்சல்யூட் மேக்ஸிமம்ங்கிறது இருக்கு. ஓகே, f of x has an absolute maximum and an absolute minimum. இங்க black dot கொடுத்திருக்காங்க பாருங்க. ஸோ இது அப்சல்யூட் மினிமமும் இருக்கு, அப்சல்யூட் மேக்ஸிமமும் இருக்கு. Now extreme value theorem. So இது 1 மார்க்ல கேட்கலாம். If f of x is continuous on a closed interval ab, then f has both an absolute maximum and an absolute minimum on closed interval a b. So absolute maximum and minimum இப்பதான் பார்த்தோம் இல்லையா? So அது கண்டினியூஸா இருந்ததுன்னா closed interval ab ல அந்த கொடுத்திருக்கிற ஃபங்க்ஷன் கண்டினியூஸா இருக்கு அப்படின்னா then f has both an absolute minimum, absolute maximum and absolute minimum on the closed interval a b. இப்போ சம்ல நம்ம இந்த எப்படி சால்வ் பண்றது, absolute extrema அதாவது absolute maximum and absolute minimum எப்படி ஃபைண்ட் அவுட் பண்றதுன்றத பார்க்கலாம். ஸோ கொடுத்திருக்கிற ஃபங்க்ஷன் கண்டினியூஸ் ஃபங்க்ஷனா இருக்கான்றத பார்த்துக்கோங்க கொடுத்திருக்கிற க்ளோஸ்ட் இன்டர்வல்குள்ள. ஸ்டெப் 1, ஃபைண்ட் த கிரிட்டிக்கல் நம்பர்ஸ் ஆஃப் f of x in the open interval a b. ஸோ கிரிட்டிக்கல் நம்பர் அப்படின்னா we put f dash of x is equal to 0. அங்கே xக்கு வேல்யூஸ் ஆப்டைன் பண்ணுவோம், அதுதான் கிரிட்டிக்கல் நம்பர்ஸ். Step 2, evaluate f of x at all the critical numbers and at the endpoints a and b. So கொடுத்திருக்கிற endpoints இதையும் நம்ம f of x ல போட்டு substitute பண்ணணும். And critical numbers put f dash of x is equal to 0 வந்திருக்கும் இல்லையா? So maybe 1 value வந்திருக்கலாம், 2 critical numbers வந்திருக்கலாம், அத்தனையும் இதில் போட்டு நீங்கள் substitute பண்ணணும். The largest and the smallest of the values in step 2 is the absolute maximum and absolute minimum of f of x respectively on the closed interval a b. So endpoints in critical numbers இதில் substitute பண்ணோம் அப்படின்னா we may get 3 values, 4 values or 5 values. எவ்வளோ values கிடைச்சிருக்கோ அத்தனை வேல்யூஸையும் கம்பேர் பண்ணி பாருங்க. அதில் எது ரொம்ப கிரேட்டஸ்டாக இருக்கோ, எது லார்ஜஸ்டாக இருக்கோ அது அப்சல்யூட் மேக்ஸிமம், எது ரொம்ப லீஸ்டாக இருக்கோ அது அப்சல்யூட் மினிமம். கொடுத்துருக்கிற க்ளோஸ்ட் இன்டர்வலில் நீங்கள் செக் பண்ணி பார்க்கணும். Okay, now observe the sum. Example 7.48. Find the absolute maximum and absolute minimum values of the function. So ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க, இதுக்கு இந்த ஸ்டெப்பை தான் நம்ம ப்ரொசீட் பண்ண போகிறோம். கிரிட்டிக்கல் நம்பர்ஸ் ஆப்டைன் பண்ணணும், அண்ட் தென் எண்ட் பாயிண்ட்ஸையும் கிரிட்டிக்கல் நம்பர்ஸையும் எஃப் ஆஃப் எக்ஸில் போட்டு சப்ஸ்டியூட் பண்ணணும். எல்லாத்துக்கூட எது பெரிய வேல்யூவோ அது அப்சல்யூட் மேக்ஸிமம், எல்லாத்துக்கூட எது லீஸ்ட் வேல்யூவோ அது அப்சல்யூட் மினிமம். இது எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணோம்னா டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். 6x², இது 6x minus 12. பாருங்க 6x square plus 6x minus 12. 6 காமனா இருக்கு, அப்போ 6 times x square plus x minus 2. Put f dash of x is equal to 0. அதுக்கு முன்னாடி இதை ஃபேக்டரைஸ் பண்ணிக்கிறோம். இதை ஃபேக்டரைஸ் பண்ணோம்னா we get x plus 2 into x minus 1. Put f dash of x is equal to 0. So x plus 2 is equal to 0 na x is equal to minus 2. x minus 1 is equal to 0 னு போட்டோம்னா x is equal to 1. Minus 2 and 1 இது கொடுத்திருக்கிற இன்டர்வல்குள்ள இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. minus 3, 2. So minus 2 yes, minus 3 குள்ள அடங்கி இருக்கு. 1 yes கொடுத்திருக்க இன்டர்வல் குள்ள தான் இருக்கு. Therefore the critical numbers are x is equal to minus 2 and 1. So இது critical numbers and end points அப்படிங்கிறது கொஸ்டின்ல கொடுத்திருக்கிறது minus 3, 2. இந்த 4 பாயிண்ட்டையும் f of x ல போட்டு சப்ஸ்டியூட் பண்ணுங்க. So சப்ஸ்டியூட் பண்ணும்போது இங்க f of minus 3 end points சப்ஸ்டியூட் பண்றோம். இதுல minus 3 நீங்க சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்க. x இருக்கிற இடத்துல minus 3, f of minus 3. So this is 3 cube which is 27. 27 2s are 54. Minus இருக்கும் அங்க. Okay. Minus 54. And இங்க x இருக்கிற இடத்துல minus 3 போடுங்க. Minus 3 the whole square is 9. 9 3s are 27. Okay. And then இங்க x இருக்கிற இடத்துல minus 3 போடுங்க. 12 3s are 36 plus 36. Okay. And 27 minus 54 is minus 27 plus 36. So இதை subtract பண்ணும்போது we get 9. Okay, அப்போ f of minus 3 உடைய value 9. So இப்படி ஒரு வேல்யூவை நம்ம இங்கே போட்டு substitute பண்ணணும். minus 9.
2 போட்டு substitute பண்ணுங்க 4 கிடைக்கும். f of minus 2 critical numbers போட்டு substitute பண்ணுங்க. So we have obtained 4 values. Out of these 4 values, C which is maximum, 20 is maximum, and C which is minimum, negative value ல ஒரே ஒரு value தான் இருக்கு. This is minimum. Therefore absolute maximum is 20. இது எப்போ occur ஆகுது? when x is equal to minus 2. எல்லாத்துக்கும் விட minimum value minus 7. இது எப்போ occur ஆகுது? when x is equal to 1. Thank you children.